வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து ராஜசேகர் பேசுகிறேங்க. ஏற்கனவே உங்களுக்கு இந்த பாவக காரகத்துவ வரிசையில் 1லேருந்து 4 வரையில் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, 5ஆம் பாவக காரகத்துவம் அதை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5ஆம் பாவக காரகத்துவத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என் தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த சோதிடத்தை தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லிக் கொடுத்த எனது சோதிட பேராசான் திரு புதுக்கோட்டை ஜெய துரைராசு அவர்களையும் வணங்கி உங்களுக்கு இந்த பாடத்தை சொல்கிறேன். 5ஆம் பாவகம் இது குலதெய்வத்தை குறிக்கக்கூடியதுங்க, குழந்தையை குறிக்கக்கூடியது, பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது, தந்தை வழி பாட்டனுடைய நிலையை குறிக்கக்கூடியது, பக்தியை குறிக்கக்கூடியது. அப்புறம் கருத்தறிந்து பேசுகிறது, மந்திர உபதேசம், கலை சார்ந்த அறிவு, மனசக்திகளை அறிதல், சக்தி வழிபாடு, மடம், ஆலயம், தூர தேசத்தில் ஏற்படும் துன்பம், சாதுரியம், வேத பயிற்சி, நிர்வாக ஆற்றல், சாமர்த்தியம், சமய சிந்தனை, ராஜ பிரதிநிதி, மகிழ்ச்சி, புகழ், மாமன்மார், காதல், சொற்பொழிவு, இது எல்லாமே இந்த 5ஆம் பாவத்தில் தான் இருக்குங்க. இந்த 5ஆம் பாவகம் நல்லா வலுத்து நல்ல கிரகம் அதில் போய் இருந்துச்சுன்னா இந்த காரகத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். இதுவே ஒரு சோதிடத்தில் இயற்கை சுபர், இயற்கை அசுபர்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் சுபர்கள் இருந்தால் நல்லா இருக்கும், இதே அசுபர்கள் இருந்தால் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்தும். இது நான் உங்களுக்கு பின்னாடி சோதிடம் கற்றுக் கொடுக்கும்போது நான் தெளிவாக சொல்லுவேன். இதை நீங்கள் படித்து நல்லா தெரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் சோதிடராக உருவாக முடியுன்றத நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். அதனால் கண்டினியூவாக என்னுடைய வீடியோவை பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், குறைகளை நிவர்த்தி பண்ணுவோம். சோதிடம் என்பது அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி சோதிடம் பார்க்காத ஆளே இருக்காது. ஒரு நல்லது கெட்டது எதுக்காக இருந்தாலும் சோதிடத்தில் போய் அணுக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அடிப்படை சோதிடம்னா என்ன அது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்து அந்த சோதிடர் என்னன்றதை நீங்கள் விளக்கமாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் கண்டினியூவாக உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு சோதிடம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் பாடம் எடுப்பேன் பின்னாடி. அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.